என் காலை மிதிக்காதடா. சத்து நம்ம ஊரு டோனட்டு உளுந்த வடை செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. மண் இல்லை. பிள்ளைகளை நல்லா சுற்றி விடாது. நம்ம ஊர் டோனட்டு தான் உளுந்த வடை பாரு. இரும்பு மாதிரி உடம்பு, அதுக்கு காரணம் இந்த உளுந்து. எப்படி? சூப்பர் சூப்பர். வீட்டில் எங்கள் அம்மா மாவு அரைக்கும் போது நாங்கள் பக்கத்தில் உட்காந்து மாவு தள்ளி விடுவோம். அந்த அனுபவம் தான் இப்போ மாவு அரைக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மாவு அரைக்கும் போது இந்த குழவைகளை வந்து உள்ளே அமுக்கினோடையே அரைக்கணும். அப்போ தான் அந்த கல் வந்து எலும்பாது. அதுமாதிரி கையை தள்ளி விடும்போது தனியாக வச்சு தள்ளி விட்டோம்னா உள்ளே போய் நஞ்சு போயிடும். அதோட சேர்த்து வச்சாலும் இப்படி தள்ளி விட்டோம்னா நல்லா மாவு நல்லா அரைப்படும், நம்ம கையும் நச்சுப்படாது. அரிசி மாவு, பொடியா நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, மிளகு, முணுக்கின கல்லுப்பு, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பனங்காயிரம் ஒவ்வொரு இதுக்கும் தண்ணி கடிக்கணுமா? இதுக்கு மேலே கருவோட அல்ல, அதான் கணக்கு.
ஒன்று போச்சு நீ போட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று இல்லை 2000 பார்த்து போட்டால் அது என்ன அதானே பொத்தரி வச்சிருக்கேன் இவங்கதான் மூன்றரை கரெக்டாக அந்த நேரத்தில் மழை பெய்யுது செம்ம கிளைமேட்டு பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி கல்லுப்பு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிள்ளை வரமிளகாய் நல்லா தூக்குங்க தேங்காய் சட்னி முடிஞ்சிருச்சு. அடுத்து தக்காளி சட்னி. பட்டை வகை, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிள்ளை, மல்லித்தலை, புதினா, பட்டை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, முனுக்கின கல்லுப்பு, இதுங்கடா எல்லாரும் வடை சாப்பிடலாம். ஆட்டுக்கல்ல மாவாட்டி செஞ்ச உளுந்த வடைக்கும் தேங்காய் சட்னிக்கும் சுவை சொல்லவா வேணும். அதுவும் தக்காளி சட்னியோட இந்த அந்தி நேரத்தில் மழை பெய்ய போது போல் நல்லா சிலு சிலுன்னு காற்றடிக்குது. இந்த காற்றுக்கு சூப்பராக இருக்கு. பிடிச்சிட்டேன்.
இதில்